கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். அநேக கிறிஸ்தவ வீடுகளுக்கு செல்லும்போது அங்குள்ள சிறு குழந்தைகள் வசனம் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். மழலை குரலில் இயேசு கண்ணீர் விட்டார், ஜீவ அப்பம் நானே என்று அழகாக சொல்லுவார்கள். இயேசு கண்ணீர் விட்டார் என்ற குழந்தையின் இனிய வார்த்தைகள் பெற்றோரின் செவிகளை தேனாய் நிரம்பி அவர்கள் இருதயத்தை பூரிக்கச் செய்யும். ஆனால் அவர்கள் அந்த வசனங்களில் அடங்கியிருக்கும் ஆழ்ந்த கருத்தை தியானிப்பதில்லை. எவ்வளவு வேதனை! கிறிஸ்துவின் உள்ளத்தில் அலை மோதியிருக்குமானால் அவர் அழுதிருப்பார், கண்ணீர் சிந்தியிருப்பார். அவர் வல்லமுள்ள தேவன்தான். அதே நேரத்தில் உங்கள் மேல் கண்ணும் கருத்துமுள்ள மனதுருக்கமுள்ள கிறிஸ்து அவர். கிறிஸ்துவின் கண்ணீர் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கும் ஆழ்ந்த அக்கறையை படம் பிடித்து காட்டுகிறதென்றோ? வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார் என்று ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சங்கீதம் 103:13 வாசிக்கிறோம். உங்கள் மகிழ்ச்சியில் பங்கு கொள்பவர்கள் 1000 பேர் இருக்கலாம். ஆனால் உங்கள் கண்ணீர்களில் பங்கு பெற்று தூக்கி விடுபவர் இயேசு ஒருவரே. ஆம், எனக்கு அன்பானவர்களே, எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மைப்போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கண்ணீர் வடிக்கிற தேவன். என் மகன் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறானா, என் மகள் வியாதியினால் கஷ்டப்படுகிறாளே என்று நம்மை பார்த்து பரிதாபப்படுகிற தேவன். நாம் நம் கஷ்டங்களை அவரிடம் சொல்வோம். அவர் எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி பாதுகாப்பார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, எங்கள் பாடுகளை சுமந்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் எல்லா பலவீனங்களிலும் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.